மகாராஜா. ராஜாக்கள் தான் ஒழிஞ்சாச்சு. அப்புறம் எங்களை வந்து ராஜா கார்ல ஃப்ரண்ட் சீட்ல நான் வேலை தரேன். என்னால வேலை செய்ய முடியாது. சோம்பேறி பசங்க வேலை செஞ்சு சாப்பிடுறான்னா முடியல. எடுத்து எடுத்து நல்ல டேஸ்ட் கண்டுட்டாங்க. ஒரு நல்ல வழி. ஐயா ஐயா குழந்தை பெற்று பிச்சை எடுக்கிறதுக்கா அதிகமா வேற வழி இல்லைங்களே. போய் சொல்றேன். புருஷங்க அந்த பாவியை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டாங்க. பொறுப்பில்லாத பசங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைய பெற்றுட்டு விட்டுட்டு ஏதாவது ஒரு கடை கடை வச்சு குழைச்சிக்கிறியா? குழந்தைய என்கிட்ட கொடுத்துட்டு போ. அந்த ஐயா குடுற கேட்டாரு குழந்தைய, அதுக்குள்ள சும்மா அழகு போட்டுறிய குழந்தை இதெல்லாம் இன்னும் வாடகை எடுத்துக்கிறேன். எந்த நாட்டிலும் இல்லாத பழக்கம். குழந்தைய போய் வாடகைக்கு விடுறாங்களே. டாக்ஸிக்காரன்னு நினைச்சுக்கிட்டானா? இந்த பிச்சைக்கார தன்மையை விளைக்கணும் இந்த நாட்டிலே. யாரமா அந்த பசங்க கலாட்டா பண்ணாங்களா? ஆமாங்க, தகாத முறையில என்னென்னமோ பேசினாங்க. தன்னை இங்க வர்றதை பார்த்த உடனே ஓடிட்டாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு அவனுக்கு? தனியா வர்றீங்க? கண்ணிப்பன் ரோட்ல போனாவே காலி பசங்க சுத்துறாங்க. ராத்திரி சினிமா பார்த்துருக்கோம். ரோட்ல வந்து தகராறு பண்ணிட்டு இதுக்குதான் சினிமா ஒழியணும்ன்ற என்னைய சுத்துறாங்க. இனிமே தனியா வர்ற பழக்கத்தை விட்டு கையில ஒரு சட்டியை கூட முதல்ல கொண்டாந்து. இதா இருக்குதுங்க. எங்க கிட்டிய இது பிச்சை எடுக்கிற சட்டி, வேலை செய்யற சட்டி வேற இருக்கு. அப்ப இதுக்கு சோறுங்க. உங்க புத்தி உங்களை விட்டு போவாது. முதல்ல அப்புறம் நல்ல சோறு. நாங்க சோறு போட கூட்டிட்டு வந்துட்டு வேலை செய்ய சொல்றீங்க? எவன்டா சும்மா போடுவான் உங்களுக்கு சோறு? நாங்க வேலை செய்யாம 4 வீடு பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்து சாப்பிட்டு சினிமா பார்ப்போங்க. நாங்க உழைக்காம முன்னேறோம். நீயா கேக்குறது? என்ன அனுபவபூர்வமான வார்த்தையை என்கிட்ட சொல்றானுங்க பச்சை இந்த பசங்க. இனிமே உழைக்காம யாரும் இந்த நாட்டுல இருக்கக்கூடாது.